அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்றும் குருவழி. குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு என்பர்களே, இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்கணும்னா, வருகின்ற அக்டோபர் மாத பலன். தொடர்ச்சியாக அம்மன் அருள் டிவில எல்லா கிரக பயிற்சியுமே கொடுக்குறோம். சுக்கிர பயிற்சி கொடுக்குறோம், தமிழ் மாத பலன் கொடுக்குறோம், எல்லா கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க. அது மட்டும் இல்லாம நம்முடைய அம்மன் அருள் டிவிக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க குரு வாரிசுகள். அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது. இப்ப அக்டோபர் மாசம் என்ன மாதிரியான ஒரு பலனை பார்க்க போறோம். இந்த 12 ராசி இதை பத்தி தான் ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த அக்டோபர் மாசம் வரக்கூடிய விசேஷ காலம் என்னென்ன அனைவருக்குமே முதல் விசேஷம் பாத்தீங்கன்னா மகாலய அமாவாசை. புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய மகாலய அமாவாசைங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு அமாவாசை. இறந்த பித்ருளுக்கு கொடுக்கலன்னா அந்த மகாலய அமாவாசையில கொடுக்கும்போது அந்த சித்தார்த்தம் ஒரு அனுகூலமா வர்றதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தட்சிணாயனத்துல வரக்கூடிய அமாவாசை தான் இந்த அமாவாசை. எல்லாருமே அனைவருமே இந்த மகாலய அமாவாசையை கலந்துக்கிட்டு இறந்த முன்னோர்கள் வச்சு வழிபாடு பண்ணக்கூடிய காலம் இந்த காலம். அடுத்து பாத்தீங்கன்னா சிறப்பான ஒரு விசேஷம். எல்லாருமே சொல்லுவாங்க நவராத்திரி எப்ப வரும்பாங்க. 10 நாள் பெண் பரிவார கோயில் எல்லா கோயிலையும் பாருங்க கொலு மேடை அமைச்சு இந்த நவராத்திரி விழாவை ரொம்ப சிறப்பா திருவிழாவாக கொண்டாடுவாங்க. அது எப்போ வருதுன்னா அக்டோபர் மாசம் 3ஆம் தேதி கரெக்டா ஸ்டார்ட் பண்றது நவராத்திரி ஆரம்பம். இது ரொம்ப விசேஷமாக கண்டிப்பாக இருக்கும். இதுலயும் அனைவருமே கலந்துக்குங்க. அடுத்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய முக்கியமான விசேஷம் இது. எல்லாருமே உலக லெவல்ல கொண்டாடக்கூடிய பண்டிகை 11ஆம் தேதி, அதாவது அக்டோபர் மாசம் 11ஆம் தேதி ஆயுத பூஜை. நம்முடைய தொழில் உத்தியோகம் எல்லாத்துலயுமே இறைவன் நினைச்சு ஆயுத பூஜை சிறப்பா கொண்டாடுவாங்க. அந்த பூஜையும் சிறப்பா கொண்டாடுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விஜயதசமி, அதாவது கடைசி நாள் 12ஆம் தேதி பாத்தீங்கன்னா விஜயதசமின்னு சொல்லுவாங்க. இந்த நவராத்திரி கடைசி முடிவு இந்த விஜயதசமி ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 31ஆம் தேதி அனைவருக்குமே அம்மன் அருள் டிவி அனைவருக்குமே தீபாவளி நல் வாழ்த்துக்கள். அதாவது வரக்கூடிய அக்டோபர் 31ஆம் தேதி தீபாவளி பண்டிகை வருது. அனைவருமே எல்லா இறைவனுக்கும் வழிபாடு பண்ணி தீபாவளி பண்டிகை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுங்க. ரொம்ப கவனத்தோட கொண்டாடுங்க. இதுதான் இந்த மாசத்துடைய நிகழ்வுகள். முகூர்த்தம் பாத்தீங்கன்னா 2 முகூர்த்தம் தான். அக்டோபர் மாசம் 21ஆம் தேதி ஒரு சுப முகூர்த்தம் வருது. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 31ஆம் தேதி ஒரு சுப முகூர்த்தம் வருது. இதான் இந்த மாசத்துடைய வரக்கூடிய சுப முகூர்த்தங்கள். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே, பொதுவாக கும்பராசி கால புருஷனுடைய 11ஆவது ராசி தாங்க இந்த கும்பராசி. இதுலயுமே லாபகரமான ராசி எதுனா கும்பராசிக்காரதான். இதுலயுமே ஒரு லாபத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க கும்பராசிக்காரன். ஏன்னா இந்த ராசியுடைய அதிபதி பாருங்க சனி பகவான் வர்றாரு. இதெல்லாம் 11ஆம் ராசினால இவங்க எப்போதுமே பாருங்க புத்திசாலி குணம் இவங்ககிட்ட நிறைய இருக்கும். கும்பராசிக்காரங்க எதுலையுமே நல்ல ஒரு புத்திசாலி குணம், நல்ல ஒரு டேலண்டான குணம் யார்கிட்ட இருக்குன்னா கும்பராசி என்பட்ட கண்டிப்பா இருக்கும். எந்த விஷயத்த எடுத்தாலும் சரி அந்த விஷயத்த டக்குன்னு முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும். ஒரு பிடிவாத குணமா ஒரு வேலையில இறங்கிட்டாங்கன்னா அந்த வேலையில இருந்து பின்வாங்க மாட்டாங்க கும்பராசிக்காரன். அந்த வேலையை எப்படியாச்சும் நம்ம செஞ்சு முடிக்கணும், நம்ம வெற்றியோட தான் வரணும் அப்படிங்கிற சிந்தனை கும்பராசி மட்டும் இருக்கும். அவரோட கும்பராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த அக்டோபர் மாத பலன் எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போறார், இதை பார்த்தா ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பலனுக்குள்ளதான் கொண்டு போறேன். ஃபுல்லா இதை வாழ்நாள் பலன் எடுக்காதீங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சுயஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க. ஏன்னா லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடல். இப்போ நீங்க கும்ப ராசியா இருப்பீங்க, ஆனா லக்னம் எல்லாருமே ஒரே லக்னத்தை நீங்க பிறக்க முடியாது. ஒருத்தர் காலைல பிறந்திருப்பாரு, ஒருத்தர் மதியம் பிறந்தவர், ஒரு ஈவினிங் பிறந்திருப்பாரு. அப்படி இருக்கும்போது லக்னத்தை வச்சு ஒவ்வொரு கிரகங்கள் நல்ல கிரகம் நல்ல இடத்துல இருந்து ஒரு கிரகம் திசை நடத்துவதுன்னா அது நல்ல பலனை கொடுக்கும். அதே ஒரு சில பேருக்கு ஒரு பலவீனமான இடத்துல இருந்து கிரகம் திசையா பத்தி நடந்ததுன்னா கண்டிப்பா பலவீனத்தை சந்திச்சுதான் ஆகணும். அதுக்கு ஏத்தாப்புலதான் அந்த கோச்சார பலனை கொடுக்கும். அதனாலதான் பொதுப்பலன் நான் எல்லா வீடியோலும் கொடுக்குறேன். இதுதான் காரணம், வேற ஒண்ணுமே கிடையாது. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா நீங்க சொல்லக்கூடிய பொதுப்பலனை எங்களுக்கு கரெக்டா இருக்குங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் உங்க விதிஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் கரெக்டான ஒரு பலனை கண்டிப்பா பார்க்கலாம்.
இப்ப கும்பராசிக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு, இதை பத்தி ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். இப்ப கிரகம் இப்ப பார்ப்போம். பொதுவா பாருங்க, ஒரு ராசிலேயே பாருங்க சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. அடுத்து 4ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. அதாவது ரிஷபத்துல குரு பகவான், 5ஆம் பாவத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. இதனால ராசியில அடுத்து பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துல சூரியன் புதன் கேது ஒரு 3 கிரகம் சஞ்சாரம் செய்யறாங்க. 9ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. இந்த மாசத்துல 4 கிரக பயிற்சி வருது. அதாவது சூரிய பகவான் பாருங்க 17ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 9ஆம் பாவத்துக்கு பாக்கியஸ்தானத்துக்கு வராரு. 10ஆம் தேதி புதன் பகவானும் பாக்கியஸ்தானத்துக்கு வர்றாரு. அடுத்து 10ஆம் இடத்துக்கு சுக்கிர பகவான் போய் கேந்திர யோகத்துல போய் ஏறாரு. எப்பன்னா அக்டோபர் மாசம் 12ஆம் தேதிக்கு அப்புறம். அக்டோபர் 20ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 6ஆம் பாவத்துக்கு செவ்வாய் வர்றாரு. இந்த 4 கிரக பயிற்சியும் இந்த மாசத்துல இருக்குது. என்னை பொறுத்தவரை பார்த்தா இன்னுமே இந்த கும்பராசிக்கு நல்ல பலன் கண்டிப்பா பார்க்கணும். இந்த அக்டோபர் மாசத்துல கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கணும். ஏன்னா கேது விட்டு எல்லா கிரகமுமே விலகி வர்றதுனால 8ஆம் இடத்துல கேது ஒரு சில தடைகளை கொடுத்துச்சு, ஒரு சில பிரச்சனையை கொடுத்துச்சு, ஒரு சில மந்தமான தன்மை கொடுத்துச்சு, ஒரு வழக்கு பிரச்சனை கொடுத்துச்சு, வருமானத்தை கம்மி பண்ணுச்சு, இடம் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனையை கொடுத்துச்சு, டாக்குமெண்ட் பிரச்சனை, நிறைய பேருக்கு வேலை உத்தியமே அமையல, அலைஞ்சுக்கிட்டே இருக்காங்க, நல்ல வேலை கிடைக்கல. இது மாதிரி நிறைய தடைகளை சொல்லிக்கிட்டே போலாம். கும்பராசிக்கு அடுக்கலாம். ஏன்னா ஜென்ம சனியில அவங்களுக்கு என்ன சனி, ஜென்ம சனி நடந்ததுனால எல்லாமே ஒரு தடையை கொடுத்துட்டாரு. எதுவுமே சரியாக அமையல, எல்லா விஷயத்திலயும் ஒரு தடையை கொடுத்துட்டாரு. ஏன்னா அது இப்ப சனி பகவான் வந்து கடைசி இடத்துல இருக்கும்போது ஒரு சிரமத்தை கொடுப்பாரு. இது எல்லாத்துக்கும் நான் பொதுவா சொல்லல. ஒரு சில பேர் 7.5 சனியில தான் நல்ல பலனே பார்ப்பாங்க. ஏன்னா சனி பகவான் கொடுக்க முடியாது, சனி பகவான் மாதிரி கெடுக்க முடியாது. ஆனா சனி பகவான் கொடுக்கறத யாரும் தடுக்க முடியாது. அந்த அளவுக்கு பலனை கொடுத்துட்டு போயிருவாரு. ஏன்னா சனி எல்லாரும் கெட்ட கிரகம்னு சொல்றாங்க, அப்படி கிடையாது. சனி பகவான் இருக்கிறதுலே ரொம்ப நீதியான கிரகம், நேர்மையான கிரகம். சில பேருக்கு அவங்க லக்னத்தை வச்சுதான் அவர் நல்லவரா கெட்டவரா முடிவு பண்ண முடியும். அதனாலதான் ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு பலன் எடுக்கணும் நான் எல்லா வீடியோவும் சொல்லுவேன். ஏன்னா இந்த நேரத்துல பாருங்க கோச்சார கிரகம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஏன்னா இவ்வளவு கிரகம் 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சிருந்துச்சு. அதனால சொல்றேன். நிறைய பேருக்கு இப்ப 10ஆம் தேதி 17ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க நிறைய நல்ல விஷயம் நடக்கும். குடும்பத்துல சுபகாரியம் நடக்கும், பொருளாதார வளர்ச்சி சூப்பரா இருக்கும், நகை பணம் சேமிப்பு இது எல்லாமே பாருங்க நல்லா இருக்கும். ஏன் நல்லா இருக்கும்? 4ஆம் வீட்டு அதிபதி அந்த சுக்கிர பகவான் அவரே நேரடியாக அந்த வீட்டையே பாக்குறாரு, அந்த இடத்தையே அவர் பாக்குறாரு. குருவையே சுக்கிர பகவான் பாக்குறாரு. அப்ப நிறைய பேர் வீடு, இடம், பூமி, வெளியூர் போறது, வெளிநாடு போறது, இது மாதிரி அமைப்பு நிறைய பேருக்கு வருது. இப்ப வீடை கட்டலாம், இடம் வாங்கி வீடு கட்டலாம், எது சம்பந்தமா முயற்சி பண்ணலாம். கண்டிப்பா நீங்க லோன் வேணா கட்டினா உடனே சாங்ஷன் ஆகும். வெளியூர் போகலாம், வெளிநாடு போகலாம். இந்த அமைப்பு சூப்பரா கும்பராசிக்கு அமைச்சு கொடுக்குறாரு. ஏன் நான் வெளிநாடு போவீங்கன்னு நான் சொல்றேன். ஏன்னா சனி பகவான் ராகுடைய கல்ல போறாரு. ராகுனாவே வெளிநாடு வெளியூர் பயணம் தான். அப்ப வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்னா ஒரு ப்ரொமோஷனான வேலை கிடைக்கும். கண்டிப்பா அமையும். எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு ப்ரொமோஷனான வேலை, நல்ல வேலை, நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான வேலை கண்டிப்பா உண்டு. வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி, இல்ல வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி, இங்க வேலை பார்க்கக்கூடிய நபராக இருக்கட்டும் சரி, எல்லாத்துக்குமே சரி சூப்பரா அமையும். மெயினா மாணவர்கள் எல்லாருமே அரசாங்க எக்ஸாம் எழுதுறீங்கன்னா கும்பராசிக்காரங்க தைரியமா எழுதுங்க. உங்களுக்கு அரசாங்க வேலை இப்ப இருக்குது, 100க்கு 100% இருக்குது. ஜாதகத்தோட லக்னத்தோட சூரியன் உள்ளவங்க மட்டும் எழுதுங்க, எல்லாருமே எழுதாதீங்க. லக்னத்தோட சூரிய தொடர்பு இருந்தா அப்ப அந்த அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணுங்க. அக்டோபர் மாசம் 17ஆம் தேதிக்கு அப்புறம் அரசாங்க வேலை கிடைக்கும். இல்ல அரசாங்கம் மூலம் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கலாம். இதுல ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு கைக்கூடி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பாருங்க, நண்பர்கள், பழக்க வழக்கம், ஃப்ரெண்ட்ஷிப்ஸ், அந்த விஷயம் எல்லாமே சூப்பரா இருக்கும் இந்த காலகட்டம். இனிமே என்னை பொறுத்தவரை இந்த அக்டோபர் 17க்கு அப்புறம் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. பொதுமட்ட ஒரு நல்ல பேரு, குடும்பத்துல ஒரு வெற்றிகள் சார்ந்த விஷயம் அனுகூலமா வரும். தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க, நல்ல ஒரு மாற்றங்கள் வரும், நல்ல ஒரு அனுகூலமா வரும். நீங்க தொழில் ரீதியா எங்கே போய் கடன் கட்டாலும் கடன் கிடைக்கும். ஏன்னா இப்ப என்ன ஜென்ம சனி வருதும்பாங்க, கொஞ்சம் என்ன சோம்பேறியா ஒரு மந்தமா இருப்பீங்க. இனிமே எல்லாமே உங்களுக்கு வெற்றிகள் தேடி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பொருளாதார வளர்ச்சி பயங்கரமா சூப்பரா இன்க்ரீஸ் ஆகும். இனிமே போகக்கூடிய காலங்கள் நல்ல ஒரு அழகான ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. அதே மாதிரி கணவனுடைய ஒற்றுமை, திருமணம் நடக்காதான் திருமணம் சார்ந்த விஷயமே கைக்கூடி வரும். கண்டிப்பா சுபகாரியம் பண்ணியே ஆகணும். வீட்டுல காதல் திருமணமா இல்ல 2வது திருமணமா, குழந்தை பாக்கியமா, இது எல்லாமே கும்பராசியை பொறுத்தவரை அனுகூலமா வர்றதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு. தடைகளை கொடுக்க மாட்டார், எல்லாமே வெற்றியா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடல் சார்ந்த பிரச்சனை இனிமே இருக்காது, மருத்துவ சொல்லலாம் கொஞ்சம் குறையும். நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. பொதுமக்கள் ஒரு நல்ல பேரு, அரசியல் ஒரு நல்ல பேரு, நல்ல ஒரு மாற்றங்களை தேடி வர்றதுக்கு. அதே மாதிரி கமிஷன் ஏஜென்சி பிசினஸ், மருத்துவத்துறை, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் சம்பந்தப்பட்ட விஷயம், அதே மாதிரி பாருங்க எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட ஃபீல்டு, ஐடிஐ ஃபீல்டு, இது எல்லாமே நல்ல ஒரு அனுகூலமா வரக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு. மெயினா பெண்களுக்கு வேலையா இருக்கட்டும், உத்தியோகம், பெண்கள் சாதிப்பாங்க. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ், விளையாட்டு துறையெல்லாம் பாருங்க சூப்பரா இருக்கும்.
இப்ப நம்ம நட்சத்திர பலன் பார்த்தீங்கன்னா அது அவருடைய முதல் நட்சத்திரம், அதாவது அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்க. இதுலயுமே ஒரு தைரியமான குணம் இருக்கும் பாருங்க. இதுலயுமே தைரியமான குணம், ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. எது வந்தாலும் சரி நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும். விடாம முயற்சி பண்ணி வெற்றியை பார்க்கக்கூடிய நபர்கள் யாருன்னா இந்த அவிட்டத்துல பிறந்தவங்க தான். இனிமே பாருங்க, அவிட்டத்துல பிறந்தவங்க எல்லாமே வெற்றியா வருது பாருங்க. அவங்க அதிபதி பாருங்க நிறைய 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால குடும்ப சார்ந்த விஷயம், வேலை சார்ந்த விஷயம், உத்தியோக சார்ந்த விஷயம், இடமாற்றம் சார்ந்த விஷயம், இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. உத்தியோகத்துல உயர் பதவியை கொடுக்குறாரு, ப்ரொமோஷனை கொடுக்குறாரு, படிப்புகள் நல்ல அனுகூலம் அமைச்சு கொடுக்குறாரு. எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வரதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு. கணவன் மனைவி ஒற்றுமை சார்ந்த விஷயம், அடுத்து குழந்தை பாக்கிய சார்ந்த விஷயம், பூர்வீக சொத்து பூர்வீக உள்ள வழக்கு சார்ந்த பிரச்சனை, எல்லாமே கைக்கூடி வந்து நல்ல அனுகூலமா அமைய வாய்ப்பு இருக்கு. இனிமே எந்த ஒரு காரியத்தும் நல்லா இருக்கும். மெயினா அவிட்டத்துல பிறந்தவங்க கொஞ்சம் 20ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் கவனமா இருங்க. நண்பர்கள், பழக்க வழக்கம், ஃப்ரெண்ட்ஷிப் இதுல கொஞ்சம் கவனமாக பயணிப்பது நல்லது. ஜாமீன் போறது கொஞ்சம் தவிர்த்துருங்க. எங்க போய் நீங்க லோன் கேட்டாலும் லோன் உடனே சாங்ஷன் ஆகும். எந்த காரியத்திலும் நல்ல வெற்றிகள் வரதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு. அடுத்து சதயத்துல பிறந்தவங்க. சதயத்துல பிறந்தவங்க பாருங்க, இதுலயுமே பிரம்மாண்டமா யோசிப்பாங்க. எல்லா விஷயத்துலயுமே இவங்களுடைய சிந்தனை வந்து பெருசா நம்ம சாதிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை இருக்கும். ஐடி ஃபீல்டு, ஷேர் மார்க்கெட்டிங், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தோட, கெமிக்கல் சம்மந்தோட விஷயங்கள் எல்லாமே ஈடுபாடு பண்ணக்கூடிய நபர்கள். அரசியல் ஃபீல்டு எல்லாமே நல்லா இருக்கும். இவங்களுக்கு வெளிநாடு வெளியூர் பிசினஸ்லாம் பாருங்க சூப்பரா இருக்கும். இதே பாருங்க உங்களுக்கு எல்லாமே வெற்றியா வருது. சனி பகவான் ராகு பகவானும் சார பரிவர்த்தனை யோகத்துல போறாங்க. சனி பகவான் பாருங்க சதயத்துல போறாரு, ராகு பகவான் பாருங்க உத்தரகாதத்துல போறாரு. அதனால வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது, படிப்புகளில் உத்தியோகத்துல உயர் பதவி பார்க்கறது, தொழில லாபத்தை பார்க்கறது எல்லாமே சூப்பரா இருக்கு. எந்த காரியம் எடுத்தாலுமே உங்க பக்கம் வெற்றிகள் வரது வாய்ப்பு இருக்கு. கணவன் ஒற்றுமை நல்லா இருக்கும். அதே மாதிரி பாருங்க உத்தியோகத்துல உயர் பதவி கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கும், வெளிநாடு போறது, வெளியூர் போறது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்காது. எந்த காரியம் எடுத்தாலும் உங்க வெற்றிகள் வரது வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பாருங்க பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல வழக்கு சார்ந்த பிரச்சனை எல்லாமே சரியாகும். நல்ல ஒரு தொழில உத்தியோகத்துல உயர் பதவி எல்லாமே தேடி வரதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா புரட்டாதி பிறந்தவங்க எதுலையுமே பொறுமையான குணங்கள், அமைதியான குணங்கள், அனுசரிச்சு போற குணங்கள், தன்மையான குணங்கள், விட்டு கொடுத்து போற குணங்கள் எல்லாமே இருக்கும். இனிமே பாருங்க உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்குங்க. ஏன்னா குருவே செவ்வாயோட கால்களை போறாரு. அப்ப எடுக்கக்கூடிய முயற்சி, தொழில் சார்ந்த விஷயம், உத்தியோகத்தில் உயர் பதவி, நகைக்கடை வச்சிருக்கவங்க, ஷேர் மார்க்கெட் பிசினஸ் பண்ணுவாங்க, வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள், அக்கௌண்ட்ஸ், கணக்கு வழக்கு ஃபீல்டு உள்ளவங்க, 4 பேர் மதிக்கிறாப்புல அந்தஸ்து கௌரவத்தோட இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே தேடி வருது. உடம்புல நல்ல ஒரு அனுகூலங்கள், உடம்பு சார்ந்த பிரச்சனை, உடல் மருத்துவ செல்வம் குறைஞ்சு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. பூர்வீக சொத்து பூர்வீக இடம் தேடி வரது வாய்ப்பு இருக்கு. கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்குது. படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் நல்லா இருக்கு. அரசாங்க வேலை, அரசு அனுகூலம் எல்லாமே வெற்றிகள் தேடி வரது வாய்ப்பு இருக்கு. வரக்கூடிய அக்டோபர் மாத பலன், அதாவது கும்பராசிக்கு மிகப்பெரிய வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது.